சதாசிவம் தோன்றி சதாசிவன் ருத்ரன் தோன்றி ருத்ரனில் சக்தி தோன்றி சக்தியில விஷ்ணு தோன்றி விஷ்ணுவில பிரம்மா தோன்றி பிரம்மாவில அப்பு தோன்றி அப்பிலே வாயு தோன்றி வாயுவில தேவி தோன்றி தேவியில மனுக்கள் தோன்றி உள்ளமன் பெருங்கோவில் மூலம்பாளையம் தலைத்திருந்தாருக்கு சிவனை சிவன் ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்பொருளை சுட்டரித்து இப்படி தூங்கியும் தூங்காமல் சிலர் சுகம் பெறுவதை காண்பதை போல விஞ்ஞான பாதையிலேரு சுத்த வேதாந்த வெட்ட வழியில தேரு அஞ்ஞான மார்க்கத்தை கூறு உன்னை அன்பினோருக்கு ஆனந்தமா வழி கூறு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு கோத்திர பிரியா சூர்யா கனகர பிரியா சுந்தரம்பா கனிப்பிரியா கண்டா கனக பிரியா நாராயண்பார்கள் நான் ஒரு நாளைக்கு மேல் ஓரிடத்தில் தங்கக்கூடாது என்றும் ஒரு நாளைக்கு ஒரு கனகம் செய்யாவிடி என் சிரசானது 1008 வெடித்து போகும் என்று என்னன்னு தக்கண்ட சாபத்தை பெற்றிருக்கின்றேன். திருவள்ளுவர் செஞ்சாலையால் இன்று அதிகாலையில் இருந்து காலை கடன் முடித்துவிட்டு கதிரவனை பணிந்து கரத்தில் மகதி என்று சொல்லி வீணையை தாக்கி கண்டூர பெண்கால் கடமோன தீசரா பெண்டீர் தலை சுமந்த பித்தரா எட்டிசைக்கு மேலே அக்காலை வாகனத்தில் ஏறிய அன்னார் பரமசிவை பாத்திரத்தை பெற்று இச்சாசக்தி கிரியாசக்தி பராசக்தி ஆதிசக்தி குபரசக்தி ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சக்திகளுக்கெல்லாம் தலைவியாகிய அந்த பராசக்தியை பார்த்து ஆசைப்பட்டு மெச்சுமுகவன்கடா இச்சையிலும் சென்று விரும்புவரா மச்சா கூர்மா கோலா வாமா ராமா 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 கோபாலா மாபா என்று சொல்லக்கூடிய பார் கடலில் பள்ளியோடு இருக்கக்கூடிய 10 அவதார கதாநாயகன் என் பாட்டன் மகாவிஷ்ணுவை பார்த்து ஆசைப்பட்டு இளையாண்டு சொல்லக்கூடிய என் பாட்டி மகாலட்சுமியை பார்த்து ஆசைப்பட்டு மூத்த குழியை உண்டை எடுத்து உத்தரப்புள்ளியை உண்டை சேர்த்து வாய்த்த குயவர் பண்டுமாட வரையோட்டுக்காகாது என்பார்கள். காயமை இது பொய்யடா வெறும் காற்றடித்த பையடா மாயவனார் புயவர் செய்த மண்பாண்ட ஓடடா கோங்கிலோட ஒரு மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு எதிர்காலம் எப்படி எப்படி ஆச்சு அத்தியில மத்தியிலே புத்தியிலே மத்தியில் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை உடல் எடுத்து வழிகாட்டக்கூடிய என் தந்தை பிரமை பார்த்து ஆசைப்பட்டு வெள்ளை கடைபிடித்து வெள்ளை பணிபோண்டு வெள்ளை அரியாசல் நிறுத்தி இருக்கும் என் அன்னை கலைவாணியை பார்த்து ஆசைப்பட்டு ஒரு முகத்தான் உண்டலை இருமுகத்தான் இன்பநிலை 3 முகத்தான் மோனலை 4 முகத்தான் வேதநிலை 5 முகத்தான் பஞ்சநிலை 6 முகத்தான் அண்ணாவை சந்திக்கின்ற வேளையில் என்ன அழகான இடம்
இந்த இடத்தில் குறைவாக இருந்தாலும் இருப்பவர்கள் எல்லாம் நிறைகுடம். இந்த இடத்தில் என் கழகத்திற்கு வழியெடுக்கப்பட்ட எண்ணி பார்க்கின்ற வேளையில் எனது தொழில் காரணமாக புது உலகின் தென் திசையில் உள்ள வேலிமலை சாரலியாக வந்து கொண்டிருக்கின்றேன். கதிரவன் உதயமாய் காலம் நடந்துவிட்டது. நாளைக்கு கழகம் செய்வதற்கு எந்த ஒரு அறிவியும் தென்படவில்லை. என் கழகத்திற்கு வழியெடுக்க வேண்டும் என்றால் அல்லல் போல், வல்வினை போல், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போல், போகா தீவிரம் போல், நல்ல குணமதிக மாமருளை கோபுரத்தில் வீட்டிருக்கும் அந்த செல்வ கணபதியை வழங்கினாலும் கணபதி என்கிற கலங்கு வல்வினை, கணபதி என்கிற காலங்கள் கைதலும், கணபதி என்கிற கருமமும் ஆதாரம் என்று செல்வ கணபதியை இந்த இடத்தில் எவ்வாறு வணங்கி பிடிக்கலாம் என்று எண்ணி பார்க்கும் பொழுது செல்வ கணபதியே எங்கள் சித்தி விநாயகனே, இந்த இடத்தை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு விருந்தளிக்கும் கலைக்குளமாக காட்சியளிக்கின்றது. சிறப்புமான நந்தவனமான சிந்தைக்கு விருந்தாக வந்து காணப்படுகிறது. இருந்தபோதும் பூத்து குலுங்குன்ற பூஞ்சோலைகளும், பொங்கி வடியும் நீரோடைகளும், பாய்ந்தோடு அருவிகளும், பாடி குழாவுகின்ற பறவைகளும் பார்ப்பதற்கு என்ன அழகாக இருக்கிறது. சிதறுபடி வருவி சில்லன்று வீசுகின்ற தென்றல் காற்று நம் இதய திதமாக தொட்டு செல்கிறது. அப்பேற்பட்ட மகத்து பூமி சிவரக்கோட்டை என்னுடைய பெருமதிக்கு இடத்துல பொறுப்பா வந்ததுனால எப்பவுமே நீ பாசுங்க அந்த முறையில தலைமைப்பட இருந்தாலும் பொறுப்பா சொல்றேன். காரணம் என்ன, கோயிலான ஊர்ல குடியிருக்கிறான்னு சொல்லுவாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? எதுக்கு சொல்லி வச்சாங்க? எதுக்கு ஆலயம் சொல்வது சாலமும் நன்று, கோபுர தரிசனம் கோடி கோடி நன்மை. ஏன் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கிறான் மூத்தவர்கள் முன்னோர்கள் பெரியவங்க சொல்லி வச்சாங்க? சாமி ஊரை நம்ம காத்துக்கிட்டு முன்னாடி வருதா? எதுக்கு சொல்லி வச்சாங்க? ஒரு கிராமம் ஒரு ஊர் இருந்தா பலதரப்பட்ட மக்கள் வசிப்பாங்க. அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, ஒற்றுமையின்மை, பகைமுணர்வு, சண்டை சச்சரவு, மனக்கசப்பு எல்லாமே சேர்ந்து ஒன்னா வச்சிருப்பாங்க. ஆனால் எல்லா சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டாலும் சரி, ஒருத்தர் பராஸ்பரமா ஒற்றுமை இல்லாம இருந்தாலும் சரி, இப்பேற்பட்ட கோவில் விழா நடக்கும் பொழுது அந்த பகைமை எல்லாம் மறந்து எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு இடத்துல வந்து அமர்ந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. அதனாலதான் அன்னைக்கு கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு மூத்தவர் சொல்லி வைத்தாங்க. அதே போல எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம் ஒண்ணு இருக்கு, எல்லாருக்கும் குலதெய்வம் ஒண்ணு இருக்கு. இஷ்ட தெய்வம் என்ன? தினமும் ஒரு தெய்வத்துக்கு மடப்புறம் காளியம்மன் மனசுல நினைச்சுக்கிட்டா அது இஷ்டப்பட்டு கும்பிட தெய்வம். கண்ணை என்ன செய்யலாம்? தினமும் திருச்செந்தூர் முருகனை மனசுல நினைச்சுக்கிட்டா இஷ்ட தெய்வம். போஸ் அந்த கருப்பு சாமி பழனிமலை முருகனை நினைச்சுக்கிட்டா இஷ்ட தெய்வம். 18ஆம் படி அந்த கருப்பு சாமி நினைச்சுக்கிட்ட இஷ்ட தெய்வம். அதே போல நீங்களும் காலையில எந்திரிச்சு ஒருத்தர் மாரியம்மா, ஒருத்தர் அந்த மந்தையமே, அம்மனா, எந்த கோயிலா ஒரு இஷ்டப்பட்டு மனசுல நினைச்சுக்குவீங்க, அது இஷ்டப்பட்டு கும்பிட தெய்வம். அதே போல இஷ்டப்பட்டு ஒரு தெய்வத்தை நம்ம கும்பிட்டாலும் குலசாமின்னு எல்லாருக்கும் ஒண்ணு இருக்கு. அப்ப இஷ்ட தெய்வத்துக்கு குலசாமிக்கு என்ன வேறுபாடு? நம்ம வீட்டுல பெண் உருவாயிட்டாலும் சரி, ஒரு கெட்ட காரியம் நடந்தாலும் சரி, அந்த 30 நாள் 60 நாளைக்கு நம்ம இஷ்டப்பட்டு கும்பிடுற இஷ்ட தெய்வமானது, நம்ம இஷ்டப்பட்டு கும்பிடுற தெய்வமானது
அந்த இடத்துக்கு வராது, விலகி நிக்கி. ஆனா நம்ம குலசாமி மட்டும் நம்ம வீட்டுல ஒரு பெண் ருதுவாயிட்டாலும் சரி, ஒரு கெட்ட காரியம் இருந்தாலும் சரி, அந்த 30 நாள் 60 நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம குடும்பத்தை காப்பதுதான் குலதெய்வம். அப்பேற்பட்ட குலதெய்வ வழிபாடு எப்ப செய்யணும்? ஆண்டுக்கு ஒரு முறை குலசாமியை கண்டிப்பா கும்பிடணும். எப்ப? சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய 2 நாள் தொடங்கினா போதும். அன்று முதல் 7 நாளைக்குள்ள நம்ம எந்த ஊர்ல போய் வாழ்வாரத்துக்கு வேலை பார்த்தாலும் சரி, சொந்த ஊருக்கு வந்து நம்ம உற்றார் உறவினர்கள் நம்ம குழந்தைகள் அழைச்சிட்டு போய் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம குலசாமியை கும்பிட்டோம்னா அந்த ஆண்டு முழுவதும் நம்ம குடும்பத்தை காப்பது என்பது கோவில் சலவரலாறு. அப்படிப்பட்ட குலசாமி நீங்க எல்லாரும் கும்பிடுறது தமிழில் சிறப்பா இருந்தாலும் பொறுப்பான முறையில சிறப்பு இருக்கு. அந்த முறையில இவர்கள் இன்பத்துல எப்படின்னா, இன்னைக்கு ஒரு தாயின் கருவறையில இருந்து நம்ம பிறந்து வர்றோம். காரணம் இல்லாம தோட்டம் கட்ட மாட்டாங்க. ஒரு 10 வயசுல ஒரு பையன் வேலைக்கு போனான்னா பெத்த தகப்பன் சரியில்லைன்னு அர்த்தம். அதே போல ஒரு 60 வயசுல ஒரு தந்தை வேலைக்கு போனான்னு அர்த்தம் பெத்த பிள்ளை தருதலையா போச்சுன்னு அர்த்தம். இதான போச்சு. அந்த முறையில சிறப்பா இருக்கு. காரணம் என்ன? இன்னைக்கு வந்து உலகம் இறைவனின் சந்தை மடம். அங்கு வருவோரும் போவோரும் கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு போறோம். யாருங்க சொர்க்க பூமியில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். பிரிக்க முடியாத உண்மையான பாசம் தான். இன்பம்னா துன்பம் இருக்கு, வரவுனா செலவு இருக்கு. போனால் வராதான் ஒருத்தருக்கு மானம் போனா திரும்ப வராது. அதே போல உயிர் போனாலும் திரும்ப வராது. இரவுனா பகல் இருக்கு, மேடுனா பள்ளம் இருக்கு. மேட்டு பூஜையை உழுதவன் கட்டியா, மேடா பிடிக்க தொட்டவன் கட்டான்னு சொன்னேன். அன்னைக்கு தொட்டு கட்டா பட்பாசுரன், தொடாம கட்ட ராவணே, விட்டு கட்டா பாட்டு பண்ணி நம்ம யாரையும் இனிமே விடக்கூடாது. விட்டதெல்லாம் போதும், நாகத்தை விட்டதுல எல்லாம் போதும். அது போல சிறப்பா இருந்தாலும் இன்னைக்கு பொறுப்பா இன்னைக்கு பக்கமான காரணம் பூரா அன்பு தம்பி முத்துக்குமார் தலைமையில கண்ணே 18ஆம் படியும் போஸ் ஆகியோருடைய சிறப்பான பக்கமேளா பார்த்தா ஆடி வந்தா 16 உங்களுக்கு. இந்த வயசுல ஆடலைன்னா உங்களுக்கு எப்பவுமே ஆடாது. சிறப்பு தன்மையில பொறுப்பான பக்கமேளா. அது மட்டும் இல்ல இன்னைக்கு காரணம் என்ன? பூரா மனுஷன் பூமியில பிறந்து வாழணும். என்ன வேணும்? கண்ணே ஒரு 3 வேணும். அது என்ன சாமி 3? நீங்க எந்த 3 கேட்கறீங்க? எந்த 3 சொல்றப்பா முத்துக்குமாரு? கப்பு தண்ணி. அந்த போஸ் சரியா சொல்றாங்க. கப்பு தண்ணி கிளாஸ் வேணுமா? ஒரு மனுஷன் பூமியில பிறந்து வளர்ந்து வாழ அவருக்கு தண்ணி கப்பு கிளாஸ். நீ சொல்றது தமிழ்நாடு அரசு வாணிப கழகத்துல மதுபானம் போட சொல்றீங்க. நான் சொல்றது என்ன சொல்றேன்? ஒரு மனுஷன் ஒரு தாயின் கருவறையிலிருந்து பிறந்து இந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு உலாக்கிட்டு போறதுக்கு என்ன வேணும்? 3 என்ன இருக்கிறதுக்கு இடம் ஒண்ணு வேணும். அதே போல உடுத்திக்க உடை 2, உண்ணுவதற்கு உணவு, இது 3 வேணும்ல. 3 இருந்தாச்சா இந்த உலகத்துல நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்ம அந்த பூமியில பிறந்ததுக்கு அடையாளமா வாழ்ந்து முடிக்க முடியும். அதே போல இன்று செவரக்கோட்டை என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க இந்த இடத்துல நம்மளுக்கு இருப்பதற்கு இடமளித்து உண்ணுவதற்கு சிறப்பான உணவளித்து அது பரிமாற விதமான சிறப்பா பண்ணாங்க. சிறப்பான உணவளித்து கதர் ஆடை என்று சொல்லக்கூடிய நூலாடை அணிவித்து சிறப்பு செய்கின்ற மாபெரும் செவரக்கோட்டை என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க இந்த கிராமத்தை சேர்ந்த அன்பு பெரியவர்களுக்கும் இந்த விழாவை சீரோடும் சிறப்போடு நடத்தி சிறப்பு செய்கின்ற விழாக்குழுவை சேர்ந்த அன்பு தலைவர்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கிற நாடக கலாரசிய பெருமக்களுக்கும் உண்மையிலே பெருமை சொல்லலாம். நேத்து எங்க போயிருந்தா? நேத்து பக்கம் தான் போயிருந்தோம். தள்ளி போயிருந்தீங்களா? நாங்க எங்க நிலக்கோட்டை பக்கம் தான் போயிருந்தோம். பொங்குப்பட்டி. உண்மையில தினமும் ஒரு ஒளிவரிக்கை பாக்குறோம். ஆமா, ஆமா, உண்மையிலே ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் எப்படி இருக்கணுமா பெருமை சொல்லல. ஒரு சிறப்பான ஒரு ஒளிவரிக்கை நீங்க அமைச்சு கொடுத்திருக்கீங்க. அப்பேற்பட்ட ஒளிவரிக்கை அமைத்து சிறப்பு செய்கின்ற மாபெரும் ஒளிவரிக்கை உரிமையாளர் மற்றும் ஆப்பரேட்டர் அனைவருக்கும், அதே போன்று இந்த நாடகத்தின் அமைப்பாளர் யூடியூப் இன்னைக்கு நம்ம நாளைக்கு முதல்ல நாடகத்தை பார்க்க முடியாது. விடிய விடிய இருந்து நம்மளுடைய அடுத்தவர்களுக்கு அடுத்த ஆண்டு வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் இந்த நாடகத்தை காண்பதற்காக யூடியூப் சேனலில் இருந்து பணியாற்றி இந்த கலை பிரிவுகளை உபசரிக்கின்ற மாபெரும் யூடியூப் சேர்ந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும், அதே போன்று இந்த நாடகத்தின் அமைப்பாளர் யாரு இருக்கட்டும், இருந்தாலும் நாடகத்தின் அமைப்பாளர் அன்பன் பேர் தெரியல, இருந்தாலும் அன்பன் அவர்கள் சார்பிலும் நாங்கள் சார்ந்துள்ள மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் இங்கு வந்துள்ள இசை கலை பெருமக்கள் நண்பர்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பணிக்கு வருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அதுபோல இன்பம்னா துன்பம் இருக்கு, வரவிடா செலவு இருக்கு, போனால் வராத மாணவ உயிர்னு சொல்லிட்டான். அதுபோல இப்பேற்பட்ட இன்பத்தில் பெரிய இன்பத்தை நம்மளும் எவ்வாறு பார்க்கலாம் என்று இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது, இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்தில் மனிதனால் வடிக்கப்பட்ட சிலையில் இறைவன் காட்சி தரும் அழகை எவ்வாறு சொல்லலாம் என்று பார்க்கும் பொழுது, இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். இந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை
மனமாக இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆடுகின்றான். அந்த மனிதன் படித்த சிலையை எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். சிற்றூர் என்றால் நத்தம். கைதட்டி அன்பு ரசிகர்கள் நன்றி. சிற்றூர் என்றால் நத்தம். இந்த நத்தத்திற்கு வந்தவுடன் என்னை போட்ட யானைகளுக்கெல்லாம் ஏற்பட்டு ஒரு மாதிரியான பத்தம், கலகம் செய்த சித்தம், அதுவே என்னுடைய தொழில் நித்தம். அருகிலிருந்து ஒரு மாதிரியான சத்தம் வந்தால் எடுப்பு என்றால் எதிர்ப்பு தேவை. இவளை தற்கேற்ற பாவை அருகில் யாராவது செய்த சேவை என்பதை கவனிச்சாலும் இன்னைக்கு உலகத்தை எடுத்துக்கிட்டா மூணு தானே இருக்கு. அந்த மூணு எந்த மூணு? நீ சொல்ற மூணு உலகம் மூணு இருந்து இருக்கு. அண்ணா உலகத்தை எடுத்துக்கிட்டா மூணு பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலப்பகுதி. அப்ப உலகம் மூணுக்குள்ள தானே இருக்கு. ஏன் இந்தியாவை எடுத்துக்கையா? இந்தியா மூணுக்குள்ளதான் இருக்கு. மூணு பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலப்பகுதி. அப்ப இந்தியா மூணுக்குள்ள இருக்கு. அதே போல மனிதனுக்கு சங்கு மூணு சங்கு வேணும். நான் ரெண்டு சங்க பாத்துட்டு ஒரு சங்க பாக்க சும்மா சொல்றீங்க. போசா பாசு இப்படி தலைமை பாசு பேசலாமா? எப்படின்னா ஒரு மனிதனுக்கு மூணு சங்கு முக்கியம். ஒரு குழந்தை பெற்றுச்சுன்னா ஒரு தாய் கருவில் ஒரு குழந்தைய பிறந்த உடனே கிராமத்துல சொல்லுவான் சங்குல கொடுப்பாங்க, சேடப்பால் சொல்லுவாங்க. அது முதல் சங்கு. ரெண்டாவது சங்கு தெரியுமா? திருமணம் முடிச்சு ஊர்ல சாமியை கும்பிட்டு பொண்ணு அப்படி அழைச்சிட்டு போவாங்க. அப்ப ஒரு சங்கு. ரெண்டு சங்கு. இன்னும் ஒரு சங்கு ஊதும் போது அதை நம்ம கேட்க முடியாது. அதான் மனிதனுக்கு மூணு சங்கு முக்கியம். அதே போல தண்ணி மூணு தண்ணி இருக்கு, ஒரு தண்ணியிலே கிடக்கூடாது. மூணு தண்ணி இருக்கியா? தாபத்தை தீர்ப்பது என்ன? தண்ணி. தோஷத்தை தீர்ப்பது தீர்த்தம்ங்கிற தண்ணி தான். மோகம் தீர்க்கிறது தண்ணி கூட தான் கிடக்கு. அப்ப தண்ணி மூணு தண்ணி இருக்கு, ஒரு தண்ணியிலே கிடக்கூடாது. அதே போல என்ன இருக்கு? மூணை மட்டும் விட்டு வைக்க கூடாது. எரியில நெருங்க விட்டு வைக்க கூடாது. அதே போல வாங்கின கடனை விட்டு வச்சா வட்டிக்கு மேல வட்டியை போட்டு ரெண்டு. இன்னொன்னு என்ன? எதிரியை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப மூணை விட்டு விடாது. இன்னும் ஒரு மூணு நம்மளுக்கு முன்னாடி வந்துடும். எந்த மூணு? நம்ம செய்யற துரோகம் நம்மளுக்கு முன்னாடி வந்துடும். நம்ம செய்யற நன்றி நம்மளுக்கு திரும்ப வந்துடும். நம்ம செய்யற பாவம் புண்ணியமும் நம்மளை பின்னாடி சேர்ந்து அந்த மூணு வந்துடும். அதே போல ஆலயம் மூணு மூணுக்கே போகுது. வித்யாலயம், மடாலயம், தேவாலயம். வித்யாலயம் என்ன? மாணவர் படிக்கக்கூடிய கல்வி சாலை. மடாலயம் என்பது முனிவர்கள் ரிஷிகள் இருக்கக்கூடியது. தேவாலயம் என்பது இவங்க கும்பிடுற கோவில். அது மூணு தான் இருக்கு. அதே போல புத்தி மூணு புத்தி இருக்கியா? கரி புத்தி, பாலமண்ட புத்தி, கற்பூர புத்தி. இந்த கரி புத்தி என்ன தெரியுமா? முத்துக்குமார் சொன்னா அனுபவசாலி கொஞ்சம் சரியா இருக்குன்னு கேட்டா அந்த கரிமாதி கேட்டா கரி புத்தி. இந்த கற்பூர புத்தி கண்ணன் சொன்னா எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டா அந்த கற்பூர மாதிரி உடனே கேட்டுக்கிட்டா கற்பூர புத்தி. இந்த வாழத்தட்டு கதலி புத்தி பத்தியா போசி என்ன நம்ம சொல்றது அகர ஆர்வம் நம்ம கேட்கறது அதுதான் கற்பூர புத்தியா போகுது. அந்த முறையில ஊர்ல போனாலும் நம்ம ரெண்டுக்கு வந்துருவோமா? எப்படி நாளில் 2 வாரம் 2 வருஷம் 2 வகுத்து வச்சான். நாளில் 2 காலை மாலை கடலை கழிக்கணும். வாரம் 2 சனியும் புதன் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும். மாதம் 2 முக்கியம். கட்டிய மனைவியோட இல்லற சோகத்துல கூடுறதே மாதத்துக்கு 2 நாள் தான் சொல்லி வச்சேன். எவ்வளவு கேட்பாளையா? ஒரு நாள் அது அந்த மாதிரி ஆயிருக்கு. அதே போல அன்னைக்கு வருஷத்துக்கு 2 முறை பேதிக்கு மருந்து சாப்பிட்டோம்னா அன்னைக்கு கிருதயுகத்துல மனுஷன் 400 வயசுக்கு வாழ்ந்திருக்கான். கலியுகத்துல மனுஷன் 300 வயசுக்கு வாழ்ந்திருக்கான். இன்னைக்கு என்ன? கலியுகத்துல கிரேதாயுகத்துல 400 வயசு தலை வரலாறு இருக்கு. கண்ட புராணத்துல இருக்கு. கிரேதாயுகத்துல மனுஷன் 300 வயசுக்கு வாழ்ந்திருக்கான். இன்னைக்கு கலியுகம் 50 வயசுக்கு மேல இளைஞர்களுடைய உடல் தேவையில்லாம் மாரடைப்பு, கெட்ட கெட்ட நோயினால அவதிப்படுற காரணம் என்ன? உணவு பழக்க வழக்கங்கள். அந்த காலத்துல அப்ப ஐயாமார்களுக்கு அப்பதான் என்ன செய்வாங்க? 7 மணி ஆயிட்டா கட்டில சோறை போட்டு வச்சுட்டு விறுவிறு வீட்டுக்குள்ள ஓட அப்பதான் ஓடி என்ன வரும்? என்ன எடுத்துட்டு வரும்? வெத்தலை வாக்கு எடுத்துட்டு வரும். இப்ப சாயந்தரம் 7 மணிக்கு தாத்தாவுக்கு சோற வச்சு விறுவிறு வீட்டுக்கு ஓடுது. போய் மாத்திரை எடுத்து வருது. ஆமா, காரணம் அப்படி கெட்டு போச்சு. அதுபோல சிறப்பா இருந்தாலும் அன்னைக்கெல்லாம் புருஷன் பேரை பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்கயா. இன்னைக்கு புருஷன் இருக்கிறதே சில பெண்கள் சொல்றது கிடையாது. காரணம் நம்ம புருஷன் அரசன் நினைச்சிட்டா பொண்டாட்டி அரசி, நம்ம புருஷன் இளவரசன் அப்படின்னு நினைச்சிட்டா நம்ம இளவரசி. அதே போல நம்ம புருஷன் மகாராஜன் ஒரு பொம்பளை நினைச்சிட்டானா நம்ம மகாராணி. பெண்களுடைய கற்பும் ஒழுக்கமும் தான் கணவனுடைய ஆயுளை கூட்டி தருமா. அதே போல ஒரு பெண்ணு படுக்கையில புருஷனுக்கு தாட்சி பண்ணா இருக்கணுமா. அறிவுரை சொல்றதுல மந்திரி மாதிரி இருக்கணுமா. இதான உண்மை. அதுபோல கேட்கறது இல்ல. அன்னைக்கு வந்து அப்பதான் என்ன செய்ய? ஐயாவை போய் வாசல் எழுதி போய் பத்திரமா வேலைக்கு போயிட்டு வேமா வந்துருங்க அப்படின்னு அனுப்பி வைக்க. அது என்ன காதல்? அன்பு காதல். போயிட்டு வாங்க, அது அன்பு காதல். போயிட்டு வாங்க, அது அன்பு காதல். இப்ப சில நேரங்கள் நடக்குது. போயிட்டாரு வாங்க, இது அவசர காதல். 5 அவசரம், 10 பதட்டம், 20 இளம, 30 முறுக்கு, 40 நட, 50 அசதி, 60 ஆட்டம், 70 ஓட்டம், 80 கால கணக்கு முடிச்சாலும் 20 இளமை காதல், 30 முரட்டு காதல், 40 நட்பு காதல், 50 அனுபவ காதல்,
60 ஆண்மையாக்காத காலை உடைஞ்சாலும் மண்டை உடைஞ்சா மண்ணு கல்லு மிச்சம் போகுது. ஒருத்த மனசை வீணா உடைச்சோம்னா எதுவும் மிச்சம் இல்ல. செய்யக்கூடாது. அந்த முறையில சிறப்பா இருந்தாலும் போசலாம் காதலாம். அது ஒரு காலகட்டம் போயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்து பொண்டாட்டி காலை பிடிச்சிடுவாங்க தெரியுமா? என்ன புருஷன் கால் வலிக்கலாம் பிடிச்சி விட்டாங்க. எதுக்கு பிடிச்சாங்க? ஆண்களுடைய காலும் முழங்காலு கீழே சனி, பெண்களுடைய கையும் முழங்கை கீழே சுக்கிடுவேன். அப்ப சனியும் சுக்கிரனும் ஒண்ணு சேரும் பொழுது வீட்டுல நல்லது நடக்கும், பொன்பொருள் கூடும், மங்களகரமான காரியம் நடக்குது. அன்னைக்கு புருஷன் காலை பொண்டாட்டி பிடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு புருஷன் காலை பிடிக்கிறாங்க இல்லையோ, புருஷன் காலை வராம இருந்த கால கணக்கு சில இடத்துல நடக்குது. அப்படி இருந்தா போதும். ஒரு ஆம்பளையா இருந்தா ஒரு பொம்பளை வச்சுக்கிறதுமியா? நல்லா பேசுறீங்க. ஒரு பொம்பளை இருந்தா ஒரு ஆம்பளை வச்சுக்கிறேன் நான் தான் சொல்லுவேன். ஆனா வச்சுக்கிற கூடாதுல்ல. வச்சுக்கிறது என்ன? ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணை வச்சுக்கிறேன், ஒரு ஆண் பெண்ணை வச்சுக்கிறேன். நீங்க வச்சுக்கிறது கிடையாது. வச்சுக்கிறது அந்த வச்சுக்கிறது கிடையாது. ஒரு பெண்ணு என்ன செய்யணும்? கட்டிய கணவனை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிறதா வச்சுக்கிறது. அதே போல புருஷன் பொண்டாட்டிய நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிறது, கட்டிய மனைவி மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிறதா வச்சுக்கிறது. எதை கேட்க இங்க வச்சுக்கிறது இல்ல. அந்த போல கட்டிய மனைவியோட தான் காலம் வைக்கிறது. ஏன் சொன்ன? கிளி போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல ஒப்பாட்டியா சொன்னாங்க. ஏயா சொன்ன? காணாமல் வேண்டதெல்லாம் கற்றாலும் கற்றோர்கள் கோணாமல் வாய்ந்திருக்க கூடாது, நானாமல் பேச்சு பேச்சு பெறப்படுவதால் கீழ்ச்சி கீழ்ச்சின்னு கிளி. எந்த கிளி? நம்ம கிளி கிடையாது. என்ன கிளி? கிளிய பிடிச்சு கிளிய பிடிச்சு அம்மான்னு சொன்னா சொல்லு, அக்கான்னு சொன்னா சொல்லு. ஆமா, ஒரு கூண்டுக்குள்ள என்ன செய்யும்? அப்படியே இருக்கு அந்த கிளி. 2 கிளி இருந்தாலும் அதே போல பொண்டாட்டி என்ன செய்ய? புருஷன் பேச்சை கேட்டு புருஷனுக்கு ஆக்கி போட்டு அவருடைய மனது படி ஒரே இடத்துல இருப்பா. ஆனா உனக்கு ஒரு மரத்துல இருக்குமாயா? மரம் விட்டு மரம் தாண்டு. அது போல வப்பாட்டி மனதான சொல்லுங்க. ஒருத்தர் இருந்திருக்காங்க. அதுக்குதான் குரங்கு கிளி போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல வப்பாட்டின்னு சொல்லுவாங்க. அது போல சிறப்பா பொதுக்கருத்தை எவ்வளவு பேசிக்கிட்டு இருந்தாலும் ஏதாவது சத்தம் கேட்கிறாங்க விடையை பார்க்கலாம். ஆரோலம் சோ கரும்பு தான் இனிக்கு. நீ கொளுத்தாலும் சேர்த்து இனிக்கிறியா? கொளுத்தாடுனா கரும்பு கொளுத்தாடுல இனிப்பு இருக்குன்னு சொல்றேன். கரும்பு நல்லா இனிக்கு. ஆமா, கொளுத்தாடு உப்பு வைக்குமே. யார் சொல்றது? அது சேர்த்து இனிக்குது. அப்ப வாயை வச்சு பார்த்துருக்கேன். வாயை வச்சு பார்க்கலாம். அப்ப பிடிக்கும் பொழுது இந்த பெண்மணி திரைப்படத்தில் பார்க்கும் பொழுது எவ்வாறு திரைச்சோலையில் மன்னிக்கலாம் என்று இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கலையே கலையே உன்னி கூட கடிப்பாடுவே, கலையே உன்னி கூட கடிப்பாடுவே, சிலையே உன்னிய கூட ஒளி வீசுவே, ஒளி வீசுவே, கலையே உன்னி கூட கடிப்பாடுவே. நன்றி. வந்து மொய்த்தனை கூதல் மத பட்டாளவழி கொண்டடித்த கண்ணால் கிழித்து வாயில கண்டு சர்க்கரையத்தையோட கனிமோடு கிடந்த பாகம் அண்டமா முடிவிருக்கலாம் அமுதன் அளிக்கிற அப்பேற்பட்ட அளவுக்கு சொந்தக்காரியா அன்னைக்கு தெரியுமா? உங்களுக்கு முக்கியமா தெரியுமா? அன்னைக்கு போனோட தண்ணி வந்துருச்சு. என்ன இப்படி சொல்றீங்க? ஒருத்தன் போனோட தண்ணி வந்துச்சு, ஒருத்தன் காலை வச்சா காலை வச்சோட தண்ணி வந்துருச்சு. பரவாயில்லையே தெரியுமா? ஒருத்தன் தடவுனா தண்ணி வந்துருச்சியா? என்ன நீங்க சொன்னா தெரியுது? ஒருத்தன் கையை வச்சா தண்ணி வந்துச்சு. என்ன தம்பி? ஒருத்தன் என்ன ஒண்ணு தெரியுமா? குத்தினா தண்ணி வந்துருச்சு.
இன்னொரு தண்ணி போட்டா தண்ணி வந்துருச்சு. 5 மட்டும் வந்துருச்சா? சாமி சொன்னது சரி, சன்னங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப சொன்ன 5க்கு நீ விளக்கம் சொல்லணும். போனோட தண்ணி இங்க வந்துச்சு. எங்க வந்துச்சு? கன்னியா நாட்டுல 12 வருஷமா மழை இல்ல. சரி, 12 வருஷம் மழை இல்ல. சரி, நீர் இல்ல. காரணம் என்ன? நாளதான் நாங்க பட்டவன் அப்படி அந்த ஒரு இடத்துக்கு போனேன். போன உடனே மழை பெய்ஞ்சு தண்ணியா வந்துருச்சியா? நான் போன உடனே பாத்தீங்களா? போன தண்ணி வந்துச்சா? காலை வச்ச உடனே தண்ணி இங்க வந்துச்சு. எங்க வந்துருச்சு காலை? அப்படி அன்னைக்கு ரோமாபுரி நாட்டுல கலைக்கோட்டு முனிவர் காலை தூக்கி வச்சா. அவ எழுதி கலைக்கோட்டு முனிவர் அப்படி காலை தூக்கி வச்ச உடனே தண்ணி வந்து வந்துச்சுல. இது எங்க வந்துச்சு? காலை தூக்கி வச்ச உடனே இந்த தடவுனோட தண்ணி வந்துருக்கா? தடவுனோட வந்துச்சு. அது எங்க? அன்னைக்கு ராமணேஸ்வரன் என்ன செஞ்சா? வீண நேரம் எடுத்து வீட்டு இப்படி தடவிக்கிட்டு வாய்ச்சால. அப்ப தடவுன வீண நேரம் தடவுனோட மழை உருகி தண்ணியா கொட்ட அப்ப தடவுன வந்துச்சா? கைய வச்சோட தண்ணி வந்துருக்கா? கைய வச்சோட இல்ல இங்க வந்துருக்கு. அன்னைக்கு சிவபெருமான் திருமணத்துல குண்டோதரன் இன்னைக்கு நடந்திருக்கு சுற்றுலா திருவிழால. எட்டி நடை போட்டு இறைதுனா குதிரை ஏறி இதயம் மூட மனிதன் ஏய்வர பட்டுடுத்தி பட்டணம் வந்தது யாரும் ஒரு கணக்கு இருந்தாலும் அது போல எனக்கு குண்டோதர சிவபெருமான் திருமணம் முடிச்சு தண்ணி இல்ல வைடா கையை அப்படின்னு சொல்லி வச்சோட வைகை வந்துச்சா? அப்ப கைய வச்சோட வைகையும் வந்துருச்சு. கைய வச்சோட இந்த போட்டோட தண்ணி வந்து முக்கியம். முக்கியமா சொல்லவா? அன்னைக்கு மகாபாரத நடத்துல பீஷ்மர் என்ன செஞ்சாரு? மரண அம்பு படுக்கையில் இருக்காரு. அப்ப இருக்கும் பொழுது துரியோதன சொல்றாரு, துரியோதனா தண்ணி கொண்டு வாடான்னு கேட்கிறாரு. இவன் போய் பச்சை தண்ணியை கொண்டு வர துரியோதனை. கெங்கட போல நான் தண்ணி கேட்கறா இதை கேட்கற தீர்த்தம் கொண்டு வாடான்னு கேட்டேன்னு சொல்லியாரு பீஷ்மர். அப்பதான் அர்ஜுனை பார்த்தேன். சிவனால் வழங்கப்பட்ட பாசி பத கணை எடுத்துக்கிட்டு பூமியில ஒரு ஓடு போட்டேன். போட்டோல உள்ள உண்ணி உத்திர தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் வந்துச்சு. அப்ப போட்டோன்னு வந்துச்சா? தீர்த்தம் வந்துச்சு. உத்திரோட தண்ணி முக்கியம் இருக்கு. சூரபதமான வாழ்ந்து முருகப்பெருமா ஒரு போடு போட்டா திருச்செந்தூர்ல இல்ல நாளை கிணறு தண்ணி வந்துச்சா? ஆனா எல்லா தண்ணி வந்தாலும் இந்த தினப்படத்துல பார்த்த உடனே தண்ணி வந்துச்சு. ஆனந்த கண்ணீர் இப்படி ஒரு அந்த தன்மையில பார்க்கும்போது செவ்வநலி தோட்டத்துல இந்த பெண்மகளை எவ்வாறு ஒப்பிடாமல் பார்க்கும் பொழுது செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சேன் தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சேன் தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க அரவம் இல்ல சுத்தமுத்து பார்க்கையிலே துடிப்பு கடலில் செவ்வரளி தோட்டத்தில பாடுதம்மா இந்த மனசு. ஒத்துகிற அருவியிலே குடிக்கிற குருவிகளே பத்துடப்பு நனகையிலே பசிக்கிற மனசிலே ஒத்துகிற அருவியிலே குடிக்கிற குருவிகளே பத்துடப்பு நனகையிலே பசிக்கிற மனசிலே குணத்தை பார்க்கையிலே ஓடலும் தீரனிலே அழகே ஆசையே சொல்ல நினைச்சு சொல்லாமல் தாவிட்டேனே செவ்வாய் தோட்டத்திலே உன்னை நினைச்சு சீக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. ஐலேசா ஐலேசா ஓய்கா ஓய்கா ஐலேசா ஐலேசா ஓய்கா ஓய்கா ஆறுதல போயாதம்மா ஆசை அறிஞானம்மா பாடப்பட்டு இல்லாதம்மா வாசம் பட்ட பூவாட்டம் மலரின செல்லாட்டம் மனசுல கொண்டாட்டம் ஆறுதல போயாதம்மா ஆசை அறிஞானம்மா. ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்தில பழம் இருந்தா சொந்தத்திலும் இடம் இருக்கும் ஒட்டுக்குள்ள இடம் இருந்தா சொந்தத்தில இடம் இருக்கும் பணமிடம் இடந்தாரும் இல்லை உத்தரவு தேவை இல்லை அகவே என்ன சொல்ல நினைச்சு என்ன தட்டது சொல்ல மறைந்து என்ன என்ன எண்ணம் இருக்கும் எல்லாத்திலும் யாரே சொன்னாடி தோட்டத்திலே உன்னை நினைச்சு சீக்கிட்டு பாடுதா
சிறந்த பெண்மணியாக இருக்கிறார். உச்சி முதல் உள்ளாக்கால ஜெகப்பியா சிறப்புக்கு போஸ் பாத்துக்க சொல்லு பாக்கலையா சிறப்பு போச்சு எங்க போயிடுச்சு நேத்து ஒண்ணு ஆடுனாங்களா அவன் சரவணன் என்ன அந்த படம் பிடிச்சு வந்து காட்டாரியா சிறப்பு எப்படின்னா ஒரு சிகப்புல ஒரு கருப்புல ஒரு எப்படின்னா கருப்பா இருந்தா உறுப்பு பொறுப்பா அப்ப இங்க பார்த்தா என்ன உறுப்பு ஏயா வெள்ளை முடிதான் வெள்ளையா இருக்க முடி அந்த கரு விழி இருந்தா பார்வடைக்கு அப்ப கருப்புக்கு தானே பொறுப்பு உறுப்பு பெருசா இருக்கு வந்தது கிளியவே சொல்லிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் ரெண்டாவது மேலும் கருப்பு தான் அந்த கருப்பா இருந்தா பூமிக்கு தண்ணிங்கிற மழை கிடைக்கும் அதே போல வீடு என்ன செய்யணும் வீடு சுத்தம் பண்ணினா இல்ல 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 வீடு வெள்ளையா இருந்தாலும் அறுப்படி கருப்பா தான் இருக்கு அது போல கேக்குற ஒரு நல்ல பூட்டு வாங்கணும் போச்சு எங்க போனேன் திண்டுக்கல் போனேன் திண்டுக்கல் இதான் நம்ம போகணும் ஆமா அதே போல ஒரு நல்ல மாடு வாங்கணும் இங்க போனேன் அனப்பாறை போனேன் நல்ல காளை வாங்கணும் இங்க போனேன் காளையா காக்கையை போனேன் நல்ல குதிரை வாங்கணும் குதிரை வாங்கணும் அந்தியூருக்கு போகணும் அந்தியூர் இப்பதான் அந்தியூர் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பரங்குறை சொல்லி ஆவணர் தான் துறைமுகம் இருந்துச்சு அங்கேதான் குதிரை சந்தை இருந்துச்சு அதே போல ஒரு நல்ல மாம்பழம் வாங்கினா எங்கேயா போனேன் சேலத்துக்கு நல்ல பலாப்பழம் வாங்கினா பண்ருட்டி போனோம்ல அதே போல இன்னொரு சிங்கிடி படம் எடுக்கணும்னா நம்ம சித்தாலோடி போயிடலாம் பட்டு படம்னா காஞ்சிபுரம் அதே போல ஒரு நல்ல அருவா வாங்கணும் எங்கேயா போறது திருப்பாச்சேத்தி அது போனோம்ல அதே போலதான் ஒரு நல்ல பொம்பளை வாங்கணும்னா எங்கே போறது அப்படி அவன் கேட்கிறான் அவன் கேட்ட சத்தியவாள் இருந்தாலும் கேட்கிறான்யா மாமா மாமா இல்ல சித்தப்பா அப்பா இந்த சங்கு எவ்வளவு ரூபாய்க்குப்பா வாங்கலாம்னு கேட்டேன் நான் சொன்னேன் சில சங்கு சும்மாவும் கிடைக்கும் சில சங்கு ரொம்ப லட்சமா கட்டி கொஞ்சம் காட்டு கொஞ்சம் காட்டாது இப்ப வாங்குறதுக்கு வயசு பார்த்தாதான் கொஞ்சம் நாள் கட்டு சக்கு வாங்குவேன் அப்படி சொன்னேன் அது போல இப்ப எதுக்கு வந்தா எது எது உன் வீடு பொம்பளை எங்க வாங்க சொன்னீங்களா வீடு சுத்தம் இல்லைன்னா விளக்கமாற மாத்திருந்தேன் அப்பவும் சுத்தம் இல்லைன்னு வேலைக்காரியை மாத்திருந்தேன் அப்பவும் சுத்தமாகல கொண்டாட்டியை மாற்ற முடியுமா நம்ம தலையெழுத்தாங்க அந்த கதையில இந்த பெண்மகளை பார்க்கும் பொழுது எவ்வாறு ஒப்பிடலாம் என்றாலும் மாம்பழ தோட்டத்தில் இருக்கிற பெண்மகளை எவ்வாறு பார்க்கும் பொழுது மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை பொழுதோடும் மருதிகளைக்கும் மணக்கு வரும் ஆசை மன்மதன் கண்டாரோடு இங்கே காதல் கண்கொண்டு படக் 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 பெண்மகளை மேலும் கீழும் பார்த்தாலும் பூரா சிகப்பு வந்திருக்க போசு சிகப்பு வச்சிருக்க சீனி சிகப்பு அந்த முறையில உதட்டு இருக்கிற சிகப்பு சாயத்தோடு ஒரே கீட்டத்தோட சந்திக்க வேண்டிய
சமத்தே அந்த மருதாணி கடனா கேட்கும் கடனா கேட்கும் இவ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உழவு பார்க்கும் உழவு பார்க்கும் அந்த மருதாணி கடனா கேட்கும் கடனா கேட்கும் இவ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உழவு பார்க்கும் உழவு பார்க்கும்
அழகான அழகான மாமா தூள் போடும் நேரம் ஊதா பூவ போல உட்கார்ந்தாலே ஓரம் பாதையிலே பல பல இருக்கு நம் பாதையிலே நம்ம உயிர் இருக்கு உயிருக்கும் போது பயம் எனக்கு உயிருக்கும் போது பயம் எனக்கு எல்லாம் உண்மையில் இருக்கு ஆளுக்கு கூட அடிசலுக்கும் இது அறுக்கும் தேரோடி இருக்கு பக்கத்திலே கண்ணி பெண் இருக்கு கண்பாவை போடுது பக்கத்திலே கண்ணி பெண் இருக்கு வார்த்தையிலே இருக்கு தலையை விரித்து தன்னை போராடுவோ எதனை நினைத்து இள நீராடுவோ உண்மை கண்டதாரோ தன்னை கண்டதாரோ இயற்கை என்னும் வாழ்க்கை என்றால் ஆகிலம் இருக்கும் வாசல் போடும் இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆகிலம் இருக்கும் வாசல் போடும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் வருவதில்லை வாடி நின்றால் வருவதில்லை எதையும் தாழ்வும் இதயம் இருந்தால் இருக்கும் வரைக்கும் அவை மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையிலே சங்கடமே கோட்டையிலே வாசலிலே சுகம் பின்னால தெரிவது அடிச்சுவது முன்னாலே இருந்தது அவன் வீடு நடுவிலே நீ விளையாடு நல்லதை இணைத்தே போராடு நல்லதை இணைத்தே போராடு நடக்கட்டுமே மறையட்டுமே தன்னால வெளிவரும் தயங்காது தலைவன் இருக்கிறான் தயங்காது தன் குடிசை வாசல் கண்ணாடி அவ பொய்யெழுதி போனாளே ஆசைக்கு ஆசை வச்சே ஆசைக்கு ஆசை வச்சே நான் பிறந்தா காதலிச்சே சாட்சி சொல்லும் சந்திரனே நீ போதி போய் சொல்லிவிடு உலகிகள் போலே நகர்களின் மேலே பாதித்திருந்தோமே உலகிகள் போலே மரங்களிலே பாதித்திருந்தோமே உங்கள் போலே இரவும் பகலும் உருவித்திருந்தோமே மரணமில்லாமல் கடவுள் செய்து வாழ்ந்து வந்தோமே வாழ்க்கை துன்ப மறித்திடாமல் வாழ்ந்து வந்தோமே பசுமையில் இறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் பறந்து கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. இருந்தபோது பாடலோடு ஒன்றிணைத்து புரட்சித் தலைவர் பொன்மன செம்மலில் பாடல் இணைந்து பாடிய அருமை தம்பி அவர்களுக்கு
அன்புக்குரிய ஐயா திரு அருணாசலம் அவர்கள் பாடலை பாராட்டி 51 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு ஐயா திரு அருணாசலம் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நாங்கள் சார்ந்துள்ள நாடக குடும்பத்தின் சார்பிலும் இசை கலை பெருமக்கள் சார்பிலும் நெஞ்சான நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். சுந்தரம் நிறைந்ததும் அவரை சந்திப்போம்.